திருச்சி கிழக்குல போட்டிடுவீங்களா? ஐயோ அண்ணா 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 நான் அடிச்சு பகிரங்கமா சத்தியம் கூட அடிக்கிறேன். அதுக்கான ஆள் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. வாய்ப்பு மாத்தா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு? ஐயோ அண்ணா நான் சத்தியம் வேணா அடிக்கிறேன். நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் சம்பாதிக்கிறதுல, ஏன்னா நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு தமிழ் மக்கள் எனக்கு போட்ட பிச்சைனால நான் இங்க நிக்கிறேன். மக்கள் இல்லைனா நான் இங்க இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது எம்எல்ஏ சீட்லாம் வேணாம், இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க யாராவது காலேஜ் ஓனர்ஸ், ஏன்னா நிறைய கஷ்டப்படுற பசங்க நம்மள்ட்ட இருக்காங்க. ஒரு 10 ஆர்ட்ஸ் காலேஜ் சீட்டு, ஒரு 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் பெரிய, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தகுதி வேணும். நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம ஒரு சாதாரண ஆள். இல்லைண்ணே, நம்ம அரசியல் நம்ம நோக்கம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், அரசியல் நம்ம நோக்கமே கிடையாதுன்னு. அரசியலுக்கு நம்ம எண்ணமும் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆள் நம்ம கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத உதவி செஞ்சு மட்டும் தானே இருக்கணும். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனா நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா நம்ம நம்மளால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும், அவ்வளவுதானே. அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு இப்ப முழு நோக்கமே என்னன்னா, நான் நல்லா சம்பாதிச்சதான் என்னால பண்ண முடியும். இப்போ அதுக்கு நான் நடிக்கிற படங்களுக்கு நான் நல்ல எஃபோர்ட் போட்டு நடிக்கணும். அதான் நடிச்சிட்டு இருக்கேன். அதுல நல்லா நடிச்சுன்னா சம்பளம் அதிகமா கிடைக்கும். கிடைச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம இது பண்ணலாம். ஸோ அதுதான். ஆமா இல்லண்ணா, இது வரைக்கும் நான் பண்றது, இந்த செகண்ட் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன்.